இந்திய ராணுவம் போரிடுதுன்னா அதில் அரசாங்கம் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க முடிவெடுத்து பதில் தாக்குதல் நடத்தும்னு செஞ்சதும் ராணுவம் தாக்குறாங்கன்னு சொல்ல வர்றது அவர் தவறாக சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி ராணுவமும் முக்கியம், அரசாங்கமும் முக்கியம். இன்னும் எங்கள் கூட்டணியில் பலப்படுகின்ற விதமாக திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் உறுதியாக வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு. இது என்ன சார் கேள்வி? அன்னைக்கு சோழிங்கரில் இப்படிதான் ஒரு கூட்டம், இப்போ இங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் முக்கியமாக கிளை செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் இங்கே வந்திருக்காங்க. அப்போ அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு அவர்களை தேர்தலுக்கு பணியாற்ற வேண்டும்ங்கிறதுலையும் எங்கள் கட்சியில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது ஒரு கட்சியின் தலைமையின் கடமைங்கிற முறையில் நான் அவர்களை அங்கே பேச்சை முடிக்கிறப்ப நான் சொன்ன கருத்துக்களை கூட்டணி தர்மத்தை மீறிட்டார் அப்படி இப்படின்னு கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறார்களா வெளிவந்துச்சு. ஆக்சுவலாக கூட்டணி பலப்பட வேண்டும் என்று பல மாதங்களாக சொல்பவர்னா, இன்னும் சொல்லப்போனால் 21 தேர்தலிலேயே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எங்கள் கட்சிக்கு சீட்டு கிடைத்தால் போதும், எங்கள் கட்சியை சேர்ந்த 40 பேருக்கு சீட்டு கொடுக்க நான் கூட போட்டியில்லைன்னு சொன்னவன்னா, நிர்வாகிகளுக்கு முக்கிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டிய இடத்துல ஒரு கட்சியின் தலைமை இருக்குது. அது மாத்திரம் இல்லை, செல்கின்ற இடங்களில் கூட்டம் போடுறோம். அந்த தொகுதியில் உள்ள நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துவதற்கும் அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிற போது அதற்கு ஆதரவாக பேசுவது எல்லோருக்கும் அது சாதாரண விஷயம்தான். அதை எப்படி பெருதிப்படுத்திக்கிறார்களோ அதுபோல் ஒரு கூட்டணி என்று வந்துவிட்டால் 234 தொகுதிகளிலும் அந்த கூட்டணியைச் சேர்ந்த கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அவர்களுக்கு ஆதரவாக கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். செய்ய வேண்டும், செய்வோம். அதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை, அடுத்த ஆண்டு மே மாதம் எல்லாம் தெரிஞ்சிடும். நம்ம ஏன் அதை பற்றி இன்னொரு கட்சியை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை தெரிவிக்கிறோம். அதான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டின் பொது எதிரி அம்மாவின் தொண்டர்கள் ரத்தத்தில் உள்ளது திமுக எதிர்ப்பு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும்ங்கிறார். இதற்கும் எங்களுடைய சண்டைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் சொல்றது இன்னும் 5 ஆண்டுகளில் அது தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கைக்கு பிறகுதான் நம்ம பேச முடியும். அவர் சொல்றது சரி. அதை இந்த நேரத்தில் திமுக நீங்களும் அண்ணா திமுகவும் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, இப்போ நீங்கள் அவங்களும் சேர்ந்துருக்கீங்களான்னு கேட்டால், திமுகவும் காங்கிரஸ் 76ல் மிசாவில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு அங்கே உள்ள திமுகவில் இன்றைக்கு முதலமைச்சர் உட்பட நாங்கள் மிசாவில் கைதானவன் உதவாங்கினவன் சொல்கிறாரு. அடுத்த 2 ஆண்டுல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு திமுக கூட்டணி வச்சா தப்பு இல்லையா? நாங்கள் எங்களுக்குள்ள சண்டைகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும், தேர்தல் நெருங்கிவிட்டது அப்படிங்கிற ஒரே நோக்கோடு பல கட்சிகள் இணைகிறப்ப அதில் போய் நீங்கள் திரும்ப கேள்வி வைப்பது எங்கள் விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ போர் நேரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்தரும் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இந்திய அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இப்போ திமுக பேரணி நடத்துறதுல ராணுவத்துக்கு ஆதரவாக டைரக்டாக அரசாங்கத்துக்கு ஆதரவாக நடத்த முடியாத காரணத்தினால அவங்க ராணுவம்னு சொல்லி மறைமுகமாக சொல்கிறாங்க. அதுபோல் தேர்தல் என்பது திமுகவை எதிர்த்து நடக்கப் போகிற ஜனநாயக போர். திமுகங்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கும். அதாவது என்டிஏ கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணி இன்னும் மேலும் வலுப்படும். உறுதியாக திமுகவை வீழ்த்துகிற கூட்டணியாக எங்கள் கூட்டணி இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.